அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தீபக் சகர் நெக்ஸ்ட் இயர் மும்பைக்காக விளையாட போறத பத்தி அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தீபக் சகர் லாஸ்ட் இயர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடினாரு. ஃப்ரம் 2018ல இருந்தே சிஎஸ்கேக்காக தான் விளையாடினாரு. இது எல்லாத்துக்குமே தெரியும். அவரும் அவரோட ஒப்பீனியனை ஆக்ஷனுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல சிஎஸ்கே எனக்காக பிட் பண்ணுவாங்க, என்ன மோஸ்ட்லி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. பிகாஸ் 2022 மெகா ஆக்ஷன்லையும் தீபக் சகருக்காக 14 crores கொடுத்து எடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் லாஸ்ட் இயர் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. மேபி அதனால கூட அவரை வெளியே விட்டுருக்கலாம். பட் அவர் ட்ரஸ்ட் பண்ணாரு. ஆக்ஷன் டைனமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அதன்படி சிஎஸ்கே வால இவரை எடுக்க முடியல. மும்பை இந்தியன்ஸ் இவரை 9.25 crores எடுத்தாங்க. பட் இருந்துமே சிஎஸ்கே இவருக்காக 9 crores வரைக்கும் போயிருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். சோ நியூ டீமான மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடுறத பத்தி இவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிருக்காரு. அதை பார்க்கலாம். நான் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாட போறதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆக்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அது எதுவுமே நம்ம கையில இல்ல. இப்போ என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே சையத் முஸ்தக் அலி என்டையர் டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாத்தையுமே நான் ப்ளே பண்ணணும். அண்ட் வரக்கூடிய ஐபிஎல் மேட்சஸ்லயும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி டீம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறது தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்காரு. மும்பை ஒரு நல்ல கிரேட் பிளேஸ் அண்ட் வான்கடே ஸ்டேடியமும் எனக்கு சூட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வான்கடையில ஸ்விங் அண்ட் சீம் இருக்கும். இந்த ரெண்டையுமே பெர்ஃபெக்டா பண்றவர் தான் நம்மளோட தீபக் சகர். இந்த ஆக்ஷனை நான் உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மணி கிடையாது. எனக்கு கம்பேக் தேவைப்படுது. அதற்கான ரைட் டீமை நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு போறது எனக்கு ஹாப்பின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இப்போ ஏஜ் 32 ஆகுது. நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ் என்னோட பீக் இயர்ஸ். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பிளேஸுக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பெரிய டீம்ல இருந்து இன்னொரு பெரிய டீமுக்கு போறது உண்மையிலே எனக்கு ஹாப்பியா இருக்குன்ட்டு அவரோட ஒப்பீனியன்ஸை கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணியிருந்தாரு தீபக் சகர். இன்னொரு டேஞ்சரஸான ஸ்டாட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சின்ஸ் 2018ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா பவர் பிளேஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்ததுல ரெண்டாவது பட்டியலில் இருக்கிறவர் நம்மளோட தீபக் சகர். ஒட்டுமொத்தமா 57 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல ஒரு பிளேயர் 59 விக்கெட்டுகள் எடுத்து முதல் இடத்துல இருக்கிறாரு. அந்த பிளேயரும் மும்பை இந்தியன்ஸ்ல தான் விளையாட போறாரு. அந்த பவுலர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஷுவராகவே நான் உங்களோட கமெண்ட்டை பின் பண்றேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நூறில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.